திடீர்னு கிட்னி ஃபெயிலியர். கிட்னி ஃபெயிலியர்னால் என்ன? திடீர்னு கிட்னி ஏன் ஃபெயில் ஆகுது? அந்த கிட்னி உறுப்போட ஃபங்க்ஷன் என்ன? அந்த ஃபெயிலியரோட அறிகுறிகள் என்ன? என்ன காரணம் அப்படின்ட்டு பல்வேறு கோணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் ஆர் அக்யூட் கிட்னி இன்ஜுரி, கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் செல்லலாம். சார், கிட்னின்றது சார் ரொம்ப முக்கியமான உறுப்பு, ரொம்ப சூப்பரான உறுப்பு. நம்ம உடம்புல 2 கிட்னி இருக்குது. காமெடிலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு கிட்னி இல்லைன்னா என்னடா இன்னொரு கிட்னி வச்சு நம்ம புடச்சிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 2 கிட்னி இருக்குது, ரைட்டு லெஃப்ட் கிட்னி இருக்குது. இந்த கிட்னியோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு யூரின் வருதுல்ல, சிறுநீர் வருதுல்ல, அந்த சிறுநீரை ஃபார்ம் பண்ணுறதே நம்ம தலைமை கிட்னி தாங்க. ஸோ கிட்னி இல்லைன்னா சிறுநீரே ஃபார்ம் ஆகாது. அந்த சிறுநீர் யூரின்ன்றது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் லைக் யூரியா, ஒரு சில கிரியாட்டினின், அப்புறம் நம்ம ஒரு சில எலக்ட்ரோலைட், சோடியம், பொட்டாசியம் நம்ம உடம்பு செரிமானம் பண்ணுது, வேர்த்து போகுது, உடம்பு எல்லாம் வேலை செய்யுது. அது எல்லாம் வேலை செய்யுதுன்னா அந்த கழிவுகள் எல்லா வேஸ்ட் ப்ராடக்ட்ஸையும் எங்கே வந்து ஃபில்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னியில் தான் ஃபில்டர் ஆகுது. அப்போ கிட்னியை எப்படி சொல்லலாம்னா, அது ஒரு அழகான ஃபில்டர் பண்ணுற ஒரு உறுப்பு அப்படின்றது தான் கிட்னி. அப்போ ரைட் கிட்னி, லெஃப்ட் கிட்னி 2 கிட்னி இருக்குது. அந்த 2 கிட்னியும் என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் எடுத்து ஃபில்டர் பண்ணி அதில் இருக்க கழிவெல்லாம் எடுத்து நம்ம சிறுநீர் வழியாக வெளியே தள்ளுது. இதுதான் கிட்னியோட ஃபங்க்ஷன். ரைட், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த அழகான கிட்னி திடீர்னு வேலை செய்யாமல் போயிடுது அப்படின்னா அது பேர் தான் என்னென்னா கிட்னி ஃபெயிலியர். அப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னா என்ன காரணங்கள், இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு என்ன அறிகுறிகள் இருக்கும், எப்படி நம்ம அதை ட்ரீட் பண்ணலாம், என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம விரிவாக பார்த்துருவோம். ரைட், இப்போ கிட்னி டக்குன்னு ஃபெயில் ஆகுதுன்னா மிக முக்கியமான காரணம் என்னென்னா, கிட்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி இருக்கா, இந்த கிட்னிக்கு ஒரு ரத்த சப்ளை இருக்குது, அது போச்சுன்னா தான் கிட்னி வேலை செய்யும். அப்புறம் இந்த கிட்னிலேருந்து வெளியே வந்துட்டு ஒரு டியூப் வருது, அந்த டியூப் வழியாக தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்ம யூரின்லாம் போகிறோம்ல, அந்த டியூப் வரைக்கும் வந்து நம்ம பிளாடர்ன்ற இடத்துல தங்கி யூரின் வந்து வெளியே வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த கிட்னி இப்படி இருக்குன்னா இது திடீர்னு ஃபெயிலியர் ஆகிறது தான் முக்கியமான காரணம். என்னென்னா, கிட்னிக்கு போகிற ரத்த சப்ளை குறையிறது. அப்போ கிட்னிக்கு போகிற ரத்த சப்ளை குறைஞ்சதுன்னா கிட்னி திடீர்னு ஃபெயிலியர் ஆகுது. அப்போது திடீர்னு ரத்த சப்ளை கிட்னிக்கு குறையுதுன்னா, அப்போ திடீர்னு எப்போ குறையும், நம்ம உடம்புல ரத்தம் மற்றும் நீர் குறைஞ்சதுனா தான். அப்போ கிட்னி ஃபெயிலியருக்கு மிக முக்கியமான அக்யூட் சடனாக கிட்னி ஃபெயிலியர் ஆகுது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா டயரியா. டயரியான்னு என்னது, பேதி, வாந்தி பேதி. வாந்தி பேதி பேதி பேதின்னு சொல்லிட்டு ஒரு 10 தடவை போயிட்டு வந்துட்டு ஒரு 15 தடவை போயிட்டு வந்துட்டீங்கன்னா டக்குன்னு உங்கள் பிபிலாம் டவுன் ஆகிடும். அப்போ கிட்னிக்கு போகிற பிளட் சப்ளையும் குறையுது. அப்போ கிட்னி டக்குன்னு ஃபெயிலியர் ஆகிடுது. அப்போ டீஹைட்ரேஷன், நீர் வந்து குறைஞ்சிருச்சுன்னா கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்துன்னு மறந்துடாதீங்க. அதனால் தயவு செஞ்சு நிறைய தண்ணி குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க. ஏன் சொல்கிறேன்னா, கிட்னிக்கு தேவைங்க. கிட்னி ஃபில்டர் பண்ணுறது தண்ணி நிறைய கொடுத்துனே இருந்தால் தான் அந்த ஃபில்டரிங் ப்ராசஸ் நல்லா இருக்கும். அதனால் தயவு செஞ்சு நீர் சத்து குறையிறது தான் முக்கியமான காரணம் ஃபார் டக்குன்னு போகிற கிட்னி ஃபெயிலியர் காரணம். அப்போ நீர் சத்து எங்கெங்கெல்லாம் குறையுது, வாந்தி, பேதி, அதுக்கப்புறம் நம்ம எதாவது அடிபட்டுருச்சு, ரத்த உடம்புலேருந்து வெளியே போயிட்டே இருக்குது, அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து கிட்னியை வந்து தாக்குது. ஸோ இது வந்து முக்கியமான காரணமாக வந்துட்டு அமையுது. 2வது முக்கியமான காரணம், கிட்னி டக்குன்னு செயல் இறந்துருச்சு சார், 2வது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு மாத்திரைங்க. ரொம்ப முக்கியம் மாத்திரைங்க. இதை நான் நிறைய மக்கள்கிட்ட சொல்கிறேன். நானே போயிட்டு சும்மா மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு விக்ஸோ இல்லைனா ஒரு அமிர்தாஞ்சனோ ஒரு பெயின் பாம் வாங்கினா நிற்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துக்கிறேன். இந்த பாட்டிங்க தாத்தாங்க தான் அதிகம் உட்காந்துக்கிட்டாங்க, அவங்க நின்றுக்கிட்டு ஒரே உடம்புலாம் வலிக்குது, ஒரு வலி மாத்திரை என்ன பெஸ்ட்டு மாத்திரையாக கொடு அப்படின்றாங்க. ஒரு தாத்தா கேட்குறாரு, அப்பா போட்டால் ஒரே மாத்திரை இல்லை மொத்தமாக வலிலாம் போயிடணும்பா அப்படின்றாரு. மொத்தமாக வலி போனால் பிரச்சனை இல்லை தாத்தா, நீ போயிட்டா தான் எனக்கு பிரச்சனை எனக்கு அதிகமாக தோணுது. ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த வலி மாத்திரைங்களை நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் வரும்போது அந்த மெடிக்கல் ஷாப்காரன் என்ன பண்ணுவான்னா வேணுன்ட்டே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான மாத்திரை தான் கொடுப்பான். ஏன்னா அவன் கம்மி பவர் மாத்திரைலாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன அந்த மெடிக்கல் ஷாப்புக்காரன் மாத்திரை கொடுத்தா சரியாகவே வலியே கேட்கல, அதனால நான் வேறு மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கிக்கிறேன்னு போயிடுவீங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் கிட்னி நல்லா இருக்கணும்லாம் முக்கியம் கிடையாது, அவனுக்கு தேவை அங்கே மருந்து விற்கணும், அவ்வளோதான். புரியுதா நான் சொல்கிறது? அப்போது ஸ்ட்ராங்கான மாத்திரையை கொடுப்பாங்க. ப்ரூஃபன் சூப்பராக கேட்கும், போட்டுரு. இபிப்ரூஃபன் போட்டுரு, அதுக்கப்புறம் ஜீரோடால்-பி பயங்கரமாக இருக்கும் போட்டுரு அப்படின்ட்டு ஸ்ட்ராங் மாத்திரையை கொடுப்பாங்க. அந்த மாத்திரையை போட்ட உடனே உங்களுக்கு வலி போதோ இல்லையோ, வலி போகும் ஓகே, அது போதோ இல்லையோ, உங்கள் கிட்னி சட்னி ஆகிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்னி பிகம்ஸ் சட்னி. ஓகே, அப்போது இந்த வலி மாத்திரைங்கன்னு சொல்லக்கூடிய என்எஸ்ஐட்ஸை
ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது. டாக்டர்ஸே ரொம்ப தேவைனா தான், ரொம்ப வலி இருந்தால் தான், ரொம்ப ரொம்ப முடியல ஃப்ராக்சர் கேஸ்னால் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் தான் கொடுக்குமே தவிர, ஜென்ரலாக இந்த சார் எனக்கு ஜுரம் தலை வலிக்குது, எனக்கு ஜுரம் உடம்பு வலிக்குதுன்னா பேராசிட்டமால் டோலோ மாத்திரை தாண்டி ஒரு மாத்திரை கொடுத்தது இல்லைங்க. இன்னைக்கு கூட பாருங்க, என் ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து பாருங்க, டோலோ மாத்திரை தாண்டி ஒரு மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பெயின் கில்லர்ஸ் கிட்னிக்கு அவ்வளோ ஹார்ம்ஃபுல் அப்படின்றதுனால ரிசர்வ்டு கண்டிஷன்ஸ் ரொம்ப தேவை, ரிசர்வ்டு கண்டிஷன்ஸில் மட்டும்தான் கொடுப்போமே தவிர சும்மாலாம் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் இங்கே பண்ணுறது என்ன, அந்த பப்ளிக்கு போய் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மாத்திரை வாங்கி உள்ளே விட்டுக்கிட்டு இருக்கிறது. இது வந்து வன்மையாக நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த வலி மாத்திரையை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாத்திரை டக்குன்னு கிட்னியை பாதிக்குது. ஸோ டக்குன்னு கிட்னி ஃபெயிலியருக்கு ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன, இந்த மாத்திரைங்க. மூணாவது காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபெக்ஷன், கிருமி தாக்குதல். இப்போ ஏதாவது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சிறுநீர் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அந்த இன்ஃபெக்ஷன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு பரவிடுச்சுன்னா உங்களுக்கு திடீர்னு கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகலாம். நாலாவது முக்கியமான காரணம் கிட்னி ஃபெயிலியருக்கு என்ன அப்படின்னா, சொன்ன கிட்னி அவுட் அப்படின்னு சொன்னல, இந்த கிட்னி அவுட்டில் வந்துட்டு ஏதாவது அடைப்பு வந்துருச்சுன்னா, அடைப்பு எப்போ வரும் கிட்னியில் சார், அடைப்பு கிட்னியில் வருமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வரும்ல. யார், கிட்னி கற்கள். அதாவது என்னன்னா இந்த ரீனல் ஸ்டோன்னு சொல்கிறோம்ல, கிட்னிஸில் ஸ்டோன் வந்துருச்சாமா, கிட்னியில் கல் வந்துருச்சாமான்றல, அந்த கிட்னியில் கல் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த கல் என்ன பண்ணுக்கும், அடைச்சிக்கும். அந்த கல் அடைச்சிக்கிச்சுன்னா அந்த யூரின் ஃபார்ம் ஆகி வெளியே வராது. அப்போ வெளியே வரலன்னா கிட்னிலேயே அந்த யூரின் அப்படியே சேர்ந்து கிட்னி ஃபெயிலியராக போயிடும். அப்போது கிட்னி கற்களும் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது டக்குன்னு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம பேசுகிறதால என்னது, திடீர்னு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்னென்ன காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறது தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போது நம்மளுக்கு வாந்தி, பேதி, இந்த வால்யூம் குறைஞ்சி பிபி குறையிறது முக்கியமான காரணம், இந்த நீங்கள் வலி மாத்திரைங்க போடுறது ரெண்டாவது முக்கியமான காரணம், இன்ஃபெக்ஷனை சீல் கோத்துக்கிறது மூணாவது முக்கியமான காரணம், கிட்னி கற்கள் நாலாவது முக்கியமான காரணம். இந்த 4 காரணங்கள் தான் டக்குன்னு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ரைட், என்னென்ன சார் எனக்கு அறிகுறி தெரியும் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நான் எப்போ நான் பயப்படணும்னா, ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், உனக்கு யூரின் வராதியா, அதான் முக்கியமான அறிகுறி. டக்குன்னு என்ன நீங்கள் நாள் ஃபுல்லாக பார்த்தோம், ஒரு வந்து மொத்தமாக கூட வந்து ஒரு 200 ml கூட போகலையே, போகிறோம் ஒரு 2-3 ட்ராப் கூட வரலையே. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 1.5 லிட்டர் to 2 லிட்டர் யூரின் நார்மலாக ஒரு ஆள் வந்து போவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் யூரினே வரமாட்டேங்குது, ஒரு நாளைக்கு 300 ml 400 ml தான் போகிறேன், என்னென்ன யூரினே வரல அப்படின்றது தான் முக்கியமான முதல் அறிகுறி. ரெண்டாவது அறிகுறி, உடம்புல வீக்கம் ஏற ஆரம்பிக்கும். யூரின் வெளியே போனா அப்படின்னா அவன் உடம்புல தேங்க ஆரம்பிக்கும்ல, அப்போ உடம்புல வீக்கம் அதிகமாக இருக்கும். முதல் வீக்கம் எங்கே ஆரம்பிக்கணும்னா கண்கள் கீழே வந்து முதல்ல டக்குன்னு வீங்கிரும், மூஞ்சி டக்குன்னு வீங்கிரும், அடுத்து கால் வீக்க ஆரம்பிச்சிடும், அடுத்து தொடை வீக்கம், வயிறில் தண்ணி சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆள் ஏதோ பலூனில், இந்த வெடி படத்தில் வந்துட்டு விவேக் சார் பலூன் வச்சுட்டு இப்படி சுற்றின்னு இருப்பார் தெரியுமா, அந்த மாதிரி வந்து உடம்பு ஃபுல்லாக டக்குன்ட்டு ஒரு வீக்கம் ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டாவது முக்கியமான அறிகுறி உடம்பு ஃபுல்லாக வீக்கம், எஸ்பெஷலி ஸ்டார்டிங் ஃப்ரம் கண்டு பகுதியிலேருந்து. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த யூரியா ரொம்ப அதிகமாகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிட்னி டக்குன்னு ரொம்ப ஃபெயிலியர் அதிகமாகிறதுனால தண்ணி நீர் வந்து ஹார்ட்டில் கோத்துக்கலாம், லங்ஸில் கோத்துக்கலாம் அப்படின்னும் அந்தந்த உறுப்புகளான அறிகுறிகளை வந்து வர வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இந்த யூரியா அமோனியா ரொம்ப அதிகமாகிறதுனால உங்களுக்கு யூரிமிக் என்செஃபலோபதி, அதாவது இந்த டிஸ்ஓரியன்டேஷனு, ஒரு மாதிரி வந்துட்டு மயக்கம், ஒரு மாதிரி இரிட்டேஷனு, இந்த மாதிரி அறிகுறிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மிக முக்கியமான 2 அறிகுறி என்னென்னா, உனக்கு யூரின் வரலன்றது முதல் அறிகுறி, ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் அறிகுறி வீக்கம். இது இருந்தாலே டக்குன்னு ஓடிடு, கிட்னி டக்குன்னு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு நம்ம வந்து யோசிக்க வேண்டியது வந்து இருக்கு. ரைட், யாரை போய் நம்ம டக்குன்னு பார்க்கணும் போது கண்டிப்பாக கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, நெஃப்ராலஜிஸ்ட் இருக்காங்க. நெஃப்ராலஜிஸ்ட் தான் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்கள போய் நம்ம பார்க்குறோம். அவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் பிளட்டில் வந்துட்டு அந்த யூரியா மற்றும் கிரியாட்டினின் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த யூரியா கிரியாட்டினின் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கிட்னி ஃபெயிலியர்ன்றது உறுதியாகுது. ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து இந்த கிட்னி ஃபெயிலியர் ஏன் வந்ததுன்னு பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா என்ன காரணம்னு கண்டுபிடிச்சோம்னா அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட். இப்போ சப்போஸ் ஸ்கேன் பண்ணுறாங்க, சார் கிட்னியில் 2 கல் மாட்டிக்கிட்டு இருக்கு சார் அப்படின்ட்டு டக்குன்ட்டு யூராலஜிஸ்ட் அந்த 2 கல்லையும் தூக்கி வெளியே எடுத்துட்டாருன்னா கிட்னி நார்மல் ஆகிடுது. அதே மாதிரி உங்கள் பிபி பார்க்குறாங்க, சார் உங்களுக்கு பிபியே ரொம்ப கம்மியாக இருக்குது சார், அதனால் கிட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவே போகல சார் அப்படின்னும் போது நிறைய தண்ணிகள் உங்கள் அந்த சலைன் மூலிமா நிறைய தண்ணிகள், நீங்களும் நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா அப்போ கிட்னிக்கு பிளட் சப்ளை நல்லா போச்சுன்னா கிட்னி நார்மல் ஆகிடுது. அப்போ இந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து உங்கள் டாக்டர் ஸ்கேன் எடுத்து பார்ப்பாரு, அந்த யூரியா கிரியாட்லாம் எடுத்து பார்த்துட்டு அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியத்தை ஆரம்பிப்பார். அப்போ ஸ்டோன் இருந்தால் ஸ்டோன் எடுத்துரு, உங்களுக்கு வந்து கிட்னிக்கு போகிற ரத்த சப்ளை குறையுதுன்னா அப்போ அந்த ரத்த சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளூயிட்ஸை வந்து போக வைக்கிறது அப்படின்ற மாதிரி ட்ரீட்மெண்ட். அப்போ இந்த மாத்திரைங்கனால கிட்னி டேமேஜ் ஆனால் சார் அதுக்கு என்ன சார் பண்ணுவாங்கன்னா முதல்ல அந்த மாத்திரை இன்னும் போடாதன்னு நிறுத்துவாங்க. அப்புறம் கிட்னிக்கு வந்து கொஞ்சம் ஹீல் ஆகிறதுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த ஹீல் ஆகிற டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப மோசமாக கிட்னி சுத்தமாக வேலை செய்யலை, யூரினே வரல, அந்த ஹீல் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு இருக்கணும் போது இன்டர்மீடியண்ட்டாக அந்த டைம் இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக், நான் அடுத்தடுத்த வீடியோ இந்த டாபிக் பற்றி பேசுகிறேன்.
டயாலிசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டயாலிசிஸில் இருக்காரு. டயாலிசிஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய டாபிக், நிறைய விஷயம் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. டயாலிசிஸ் பேஷண்ட் எப்படி பார்த்துக்கணும், நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது, நான் தனியாக போடுறேன். ஸோ டயாலிசிஸை உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ கிட்னி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபெயிலியர் பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி வந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்னி ரொம்ப அழகான உறுப்பு. ரெண்டாவது, கிட்னி வேலையே யூரின் ஃபார்மேஷன் தான். அப்போ இந்த கிட்னியை நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அப்போ டக்குன்ட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீர் கம்மியாக இருக்கிறது. அப்போ நீர் நீங்கள் அதிகமாக குடிக்கணும். ரெண்டாவது முக்கியமான காரணம் இந்த வலி மாத்திரையை போடுறது. அப்போது வலி மாத்திரையை போடக்கூடாது. மூணாவது முக்கியம் இந்த கிட்னி கற்கள். அப்போ கிட்னியில் கல் வராமல் பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இன்ஃபெக்ஷன், அப்போ கிருமி தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கிறது. அப்போ அந்த இடத்துல ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் யூரின் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது. அப்போ இதுதான் இந்த கிட்னியை நம்ம பாதுகாக்கிறதுக்கு மிக முக்கியமான விஷயங்களாக வந்து இருக்குது. ஸோ டக்குன்னு கிட்னி ஃபெயிலியருக்கு இதெல்லாம் காரணங்கள். அடுத்து வர கிட்னி சீரீஸில் இந்த கிரானிக் கிட்னி, ரொம்ப நாளாக கிட்னி டிசீஸ் இருந்துருச்சு அப்படின்ற காரணம் என்ன பண்ணுறாங்க, டயாலிசிஸ் பற்றி, கிட்னி கற்களை பற்றி, கிட்னி கற்கள் வராமல் இருக்கிறது என்ன பண்ணணும்னு பற்றி பல்வேறு விஷயங்கள் கிட்னியை பற்றி பேசுகிறதுக்கு இருக்குது. வருங்கூட காலங்களில் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச பேஷண்ட்ஸ், வயசானவங்க, இந்த கிட்னியை பார்த்துக்கணும் அப்படின்ற வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.